ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு அக்ஷயா. ஒரு 2 to 3 days ஆன vlog வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்க இந்த லெஹங்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அன்ஸ்டிச்சாக. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் 6 o'clock வந்து நாங்கள் திருப்பதிக்கு கிளம்பியாச்சு. ஸோ பிரேக் ஸ்பாட் ஆன PS4 வந்து பிரேக்கை வந்து சாப்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எதுவுமே அலவுட் இல்லைல்ல. ஸோ கீழே பத்மாவதி அம்மன் கோவில் வந்து விசிட் பண்ணிடலாம்னு சொல்லி ஆன்லைன்லேயே வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல வேலை நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம். பயங்கர ரஷ். அரௌண்ட் 11 o'clock போல் நாங்கள் ஒரு 10 to 15 minutesலேயே நாங்கள் வந்து தர்ஷனம் பார்த்து வந்து வெளியே வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து திருமலாக்கு வந்து கிளம்பிடலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் வந்து நாங்கள் உள்ளே போய் சேர்ந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:36 வெளியே வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து தர்ஷனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்து மிட் நைட் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ அதே டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து டிமார்ட் போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஸோ வீட்டில் வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தது எல்லாமே வாங்குவீங்க. ஸோ வீணாக்காமல் தேவையான மட்டும் லிஸ்ட்டு போட்டு வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து நல்லா சேவ் பண்ணலாம். ஸோ நிறைய பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதில் வந்து ஸ்கேம் ஆகிடாதீங்க. பிகாஸ் 2 பொருளுக்கு சேர்த்த மாதிரி தான் அவங்க ப்ரைஸே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று வேணும்னா ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸுமே கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நைட்டுக்கு தேவையான கிரே வந்து பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே vlog. ஸோ நான் வாக்கிங் வந்து பார்க்கிங்கில் தான் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 40 minutes வாக் வந்து போயிட்டு அண்ட் முருகர் கோயிலுக்கு வந்து ஆப்வியஸ்லி டியூஸ்டே ஆனால் கண்டிப்பாக போகிறது உண்டு. ஸோ அன்றைக்குமே முருகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அண்ட் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸுமே காலி ஆகிட்டுருந்துச்சு. ஸோ அதுவுமே ரீஸ்டாக் பண்ணிடலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வெத்தலை தீபம் வந்து போடுவேன். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் எனக்கு டைமே இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் நான் வந்து இது எல்லாமே பண்ணி அவசரமாக நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். ஸோ விளக்கு ஏற்றி அந்த இருக்கிற 5 minutesல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூவே வச்சேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. பிகாஸ் எப்போவுமே நம்ம கோயில் போகிறதுனால எவ்வளோ சீக்கிரம் வர முடியும்னு சொல்லவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சன்னா பட்டர் மசாலா வந்து செஞ்சுருந்தேன். ஸோ லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு கார்னிஷிங் பண்ணிடலான்னு சொல்லி நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணி லைட்டாக சூட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல வேளை நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சனால எனக்கு வந்து டின்னர் செய்கிற வந்து வேலையை வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ வந்து சப்பாத்தி மட்டும் சுட்டா மட்டும் போதுன்ற மாதிரி இருந்தேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அதையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம செஞ்சு வைக்கிறதுனால நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு செஞ்சுருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு 11 o'clock 12 o'clock போல் தான் சமைச்சிருக்கணும். ஸோ வாக்கிங்கும் போகணும், ஒர்க்கும் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் சமைக்கணும்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த கிராசரியில் வந்து கீரை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்றனால நான் கீரையை வந்து கவரில் சுற்றி வைக்காமல் ஈரத்துணியில் வந்து நான் வந்து போட்டு வச்சுட்டேன். பிகாஸ் அப்படி வைக்கிறதுனால கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் கவரில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரொம்ப வாடிடும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தூங்க போகலான்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு பெட் ப்ரொடெக்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பெட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இப்போவே சேஃபாக வந்து நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் எதனா ஆயிடுச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம முதுவலியான ஒரு பெட்டு வந்து வச்சுருந்தோம். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வந்து அந்த பிளேஸ் வந்து ஸ்டாகிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அரௌண்ட் 1.5 year போல் அதை பெட்டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோஃப்ளெக்ஸ் பிராண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் வந்து ரொம்ப தூரம் அண்ணா நகரில் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கின்னு போய் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோடனே ஜஸ்ட் 2 daysல வந்து நமக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் 2 to 3 days வந்து நாங்கள் தூங்கியிருக்கோம். பட் கம்ஃபர்டபுளாக இப்போதைக்கு இருக்குது. பட் போக போக தான் தெரியும். இதோட காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா
29K அண்ட் ஆஃபர் கார்டு எல்லாமே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25K கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பெட் ப்ரொடெக்டர் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் என்ன நடக்கும், ஸ்டெயின் ஆகாது, இல்லை காஃபி குடிப்போம், ஏதாச்சும் ஸ்பில் ஆச்சுன்னா கூட அது வந்து வாட்டர் ப்ரூஃப்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வெட்டு விழுந்தாலுமே நம்ம பெட்டுக்கு வந்து எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 வீக் 2 வீக் போல் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லுறேன். ஸோ எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே வந்து 2 டேஸோட vlog வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இல்லை ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் இல்லை இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.